Good morning, ma'am. So last video காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, மேத்தமெட்டிக்கல் வேர்ல்டுக்கு அது ஏன் தேவைப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சின்ன ஒரு டெஃபினிஷன் தான். த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரியல் நம்பர் சிஸ்டம் வித் இமேஜினரி யூனிட் ஐ. காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ங்கிறது ரியல் நம்பர் சிஸ்டனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். வித் என்ன ப்ராப்பர்ட்டியோட, ஐ அப்படிங்கிற ஒரு இமேஜினரி யூனிட்டோட சேர்த்து சொன்ன அப்படின்னா ரியல் நம்பர் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டமாக மாறிட போகுது. நீ லோயர் கிளாஸஸில் ரியல் நம்பர் சிஸ்டமில் என்னென்ன படிச்சியோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ரியல் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, ப்ராடக்ட் பண்ணுறது, ரியல் நம்பரை பிளேனில் எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பாங்கல்ல. நீ படித்த அத்தனை விஷயங்களையும் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைட்டில் rectangular form, definition 2.1. okay, a complex number is of the form x plus iy where x and y are real number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்மெட் வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இருந்திருக்கும். வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ரெண்டு ரியல் நம்பர்ஸை ஐ அப்படிங்கிற இமேஜினரி யூனிட்டோட சேர்த்து எழுதுனேன் அப்படின்னா அது ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு பேர். ஸோ எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருமே என்ன ஃபார்மெட்டில் தான் இருந்திருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நோட். Let z equal to x plus iy be a complex number. z அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன், x plus iy அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து எப்போயுமே நம்ம z அப்படிங்கிற டேமால் டினோட் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்காக z அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? That z equal to x plus iy be a complex number. First one, x is called real part of z. இந்த எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, இதில் உள்ள இந்த எக்ஸுக்கு பேர் வந்து ரியல் பார்ட் அப்படின்னு பேர். எக்ஸுக்கு பேர் ரியல் பார்ட். எக்ஸ் இஸ் கால்ட் ரியல் பார்ட் ஆஃப் இசட் அண்ட் ஒய் இஸ் கால்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். எக்ஸுக்கு பேர் ரியல் பார்ட்னு பேர், ஒய்க்கு பேர் இமேஜினரி பார்ட் அப்படின்னு பேர். இது எப்படி எழுதுவேன் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ரியல் பார்ட்டை வந்து இட் கேன் பி ரிட்டன் அஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் equal to x. Imaginary part of z equal to y. Okay, then second point, if real part of z equal to x equal to 0, உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்குலர் ஃபார்மேட் இருக்குல்ல, எக்ஸ் பிளஸ் ஐஒய், அதில் எக்ஸ் அப்படிங்கிற டேம் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அந்த இசட் அப்படிங்கிற நம்பருக்கு பேர் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு பேர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் ஜீரோவாக இருந்தால் அதுக்கு பேர் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், if imaginary part of z equal to y equal to 0, which implies z is said to be a real. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி பார்ட் ஜீரோவா இருந்தது அப்படின்னா அந்த நம்பருக்கு பேரு ரியல் நம்பர் அப்படின்னு பேரு. ஓகேவா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் ஜீரோவா இருந்தா பியூர்லி இமேஜினரின்னு பேரு, இமேஜினரி பார்ட் ஜீரோவா இருந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேரு ரியல் நம்பர் அப்படின்னு பேரு. Fourth one, 0 equal to 0 plus I0 is the only number which is at once real and purely imaginary. 0 அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் அட் டயத்தில் அது ரியலாகவும் இருக்கும், பியூர்லி இமேஜினரியாகவும் இருந்திருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் z equal to 4 plus 3i. இதில் பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 இருக்குது, ஒய்க்கு பதிலாக 3 இருக்குது. இந்த எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பர்ஸாக இருந்திருக்கும். ரெண்டு ரியல் நம்பரை காம்பினேஷன் ஆஃப் ஐ வச்சு எடுத்து எழுதுனேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது பேர் தான் ரெக்டாங்குலர் ஃபார்மெட் அப்படின்னு பேர். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் இந்த 4க்கு பேர் ரியல் பார்ட்டு, ஐயே இல்லாத டேம் இருக்குல்ல, அதுக்கு பேர் ரியல் பார்ட்டு. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் z equal to 4 அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் z equal to 3. ஐயோடைய கோஃபிஷியன்ட். ஓகேவா? ஐயோடைய கோஃபிஷியன்ட்டுக்கு பேர் தான் எனது இமேஜினரி பார்ட், ஐயை எடுத்து எழுதக்கூடாது. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் z equal to 4, இமேஜினரி பார்ட் ஆஃப் z equal to 3. Next, let z equal to minus 1 by 2 plus I root 3 by 2. ஸோ இந்த நம்பரும் பாருங்கள் x plus iy அப்படிங்கிற ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக minus 1 by 2, ஒய்க்கு பதிலாக root 3 by 2 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ ரியல் பார்ட் ஆஃப் z equal to minus 1 by 2, இமேஜினரி பார்ட் ஆஃப் z equal to root 3 by 2. ஓகேவா? ஏ இல்லாத டேர்முக்கு பேர் ரியல் பார்ட்டு, ஐயோட இருக்கக்கூடிய டேர்முக்கு பேர் இமேஜினரி பார்ட் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 2.2, ஈக்குவாலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவேட் பண்ண போகிறப்பா.
let z1 equal to x plus I y1 and z2 equal to x2 plus I y2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 z2 அப்படின்னு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் எடுத்திருக்கு. எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்தாலும் ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் தான் எடுக்கணும். என்ன ஆன்சர் வந்தாலும் ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் தான் நீ ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? தென் z1 equal to z2 அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும்னா if and only if ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட்டும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இமேஜினரி பார்ட்டும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இமேஜினரி பார்ட்டும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஓகேவா? தட் இஸ் z1 equal to z2 if and only if x1 equal to x2 and y1 equal to y2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவேட் பண்ண அப்படின்னா ரியல் பார்ட் மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் இமேஜினரி பார்ட் மஸ்ட் பி ஈக்குவல். எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் ரெண்டு ஈக்குவலாகவும் இமேஜினரி பார்ட் ரெண்டு ஈக்குவலாகவும் இருக்குதோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் நடுவில் if and only if அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆர்கன் பிளேன். ஓகேவா? நம்ம ஒரு ரியல் நம்பர்ஸை பிளேனில் பிளாட் பண்ணிடுறீங்களா, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வச்சு கிராஃப் ஷீட்டில் 10th எல்லாம் நம்ம பிளாட் பண்ணியிருப்போங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆர்கன் பிளேன். A complex number z equal to x plus iy. A complex number z equal to x plus iy is uniquely determined by an ordered pair of real numbers x, y. ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டாக எடுத்திருக்கேன். இதில் எக்ஸ்ஒய் அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸை ஆர்டர் பாராக உன்னால் என்ன பண்ண முடியும், ரெப்ரசன்ட் பண்ண முடியும். யூனிக்லி ரெப்ரசன்டட் ஒரே ஒரு தடவை தான் என்ன பண்ண முடியும், நீ ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீ எக்ஸ், ஒய் அப்படின்னு அந்த ரியல் நம்பர்ஸுடைய பேராகவும் உன்னால் எழுதிக்கிட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு consider x-axis as real axis and y-axis as imaginary axis to represent a complex number. ஸோ நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸை வந்து ரியல் ஆக்சிஸாக சூஸ் பண்ணிக்கோ, ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸாக சூஸ் பண்ணிக்கோ. ஓகே, தென் த எக்ஸ்ஒய் பிளேன், அந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வரைவேல. தென் த எக்ஸ்ஒய் பிளேன் இஸ் கால்டு தி காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஆர் ஆர்கன் பிளேன் அப்படின்னு பேர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேனுக்கு காம்ப்ளெக்ஸ் பிளேன் அல்லது ஆர்கன் பிளேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதில் எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேர் ரியல் ஆக்சிஸ்னு பேர், ஒய் ஆக்சிஸுக்கு பேர் இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் z1 equal to 2 plus 3i. இதை ஆர்டர் பாஸாக எப்படி எழுதுவேன், என்னுடைய ரியல் நம்பர்ஸ் அதாவது ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட் இருக்குல்ல அது ரெண்டையும் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம். 2, 3 ஆர்டர் பார்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். z2 equal to -3 plus 4i. அப்போ -3, 4. z3 equal to 0 plus 2i. அப்போ 0, 2. ஸோ என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்டர் பாராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பாரு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சி வச்சுக்கோ. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு பேர். இந்த டேம்க்கு பேர் ரியல் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேர் ரியல் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸுக்கு பேர் இமேஜினரி ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸுக்கு பேர் இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இந்த நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த பாயிண்ட்டை ஆரிஜினாக சூஸ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன எடுத்தோம், 2 plus 3i அப்படின்னு எடுத்தில்ல, அது ஆர்டர் பேரில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண 2, 3 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்போ 2, 3 அப்படின்னா உன்னுடைய அதில் ரியல் பார்ட்டை ரியல் ஆக்சிஸில் எடுக்கணும், இமேஜினரி பார்ட்டை இமேஜினரி ஆக்சிஸில் எடுக்கணும். நம்ம எப்போதும் போல் ப்ளாட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். அப்போ 2, 3 இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 2, 3 இந்த நம்பரை z1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பொசிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு z2 அப்படிங்கிறது -3, 4. அப்போ -3யை ரியல் ஆக்சிஸில் எடுக்கணும், 4ஐ இமேஜினரி ஆக்சிஸில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் -3, 4. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு பேர் தான் என்னது, z2 அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு 0, 2. 0, 2 அப்படின்னா 0 அப்படிங்கிறத ரியல் ஆக்சிஸில் சூஸ் பண்ண போகிறோம், 2 அப்படிங்கிறத இமேஜினரி ஆக்சிஸில் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் 0, 2. இது z3 அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளேனில் பிளாட் பண்ணியிருக்கேன்ல, இந்த பிளேனில் பிளாட் பண்ணதுனால இதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் பிளேன் அல்லது ஆர்கன் பிளேன் அப்படின்னு அர்த்தம். நீ இப்படி பிளாட் பண்ணிட்டு இப்படியே விடனாலும் விடலாம், இல்லை ஆரிஜின்ல இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். z1
Z1 ஜாயின் பண்ணியிருக்க, அடுத்து ஆரிஜின்லேருந்து Z2 ஜாயின் பண்ணியிருக்கோம், அடுத்து Z3 ஜாயின் பண்ணியிருக்குது. ஓகேவா? நீ பாயிண்டாகவும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு விட்டலாம், இல்லை இந்த மாதிரி ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயக்ராமுக்கு பேர் தான் என்னது? ஆர்கன் பிளேன் அப்படின்னு பேர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளேனில் பிளாட் பண்ண அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆர்கன் பிளேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைட்டில் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, ப்ராடக்ட் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ரியல் நம்பர் சிஸ்டத்தில் எப்படி ஆட் பண்ணோம், ப்ராடக்ட் பண்ணோம், மைனஸ் பண்ணோமோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பண்ண போகிறோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் டைட்டில் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கேலாரால் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். லெட் Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் IY அண்ட் K பிலாங்ஸ் டு ஆர். Z அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன், K அப்படின்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூவை சூஸ் பண்ணியிருக்கோம். டிஃபைன் KZ ஈக்குவல் டு K இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் IY. ஓகேவா? ஸோ K இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் IY. இந்த கேவை கொண்டு உள்ள டேம் பை டேமாக ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரையும் ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். KX ப்ளஸ் I இன்ட்டு KY அப்படின்னு எடுத்துருக்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் லெட் Z ஈக்குவல் டு 2 மைனஸ் 3i, K ஈக்குவல் டு 3 அப்படின்னு ரியல் நம்பரில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 3Z அப்படின்னா 3 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக 2 மைனஸ் 3i. இந்த 3ஐ கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணிடுது. 3 2s are 6, 3 3s are 9. வரக்கூடிய ஆன்சரும் பாரு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் IY அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா. இதில் ரியல் பார்ட் என்னது 6, இமேஜினரி பார்ட் வந்து -9. பட் அதை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டாம், எல்லா ஆன்சருமே எக்ஸ் ப்ளஸ் IYங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடும். ஓகேமா? லாஸ்ட் வீடியோவில் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கேலாரால் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறேன். லெட் Z1 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் IY1 அண்ட் Z2 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் IY2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். தென் Z1 ப்ளஸ் Z2. ஸோ Z1 வேல்யூ ப்ளஸ் Z2 வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணும்போது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் I இன்ட்டு இமேஜினரி பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணும்போது ரியலையும் ஆட் பண்ணு, இமேஜினரி ஆட் பண்ணு. ஸோ எப்படி ஆட் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சர் திரும்பவும் ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் வந்துடணும். பாரு எக்ஸ் ப்ளஸ் IY அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். Let Z1 equal to x1 plus IY1 and Z2 equal to x2 plus IY2. Then Z1 minus Z2. Z1 replace பண்ணியிருக்கோம், minus Z2 replace பண்ணியிருக்கேன். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மைனஸ் பண்ணும்போது இந்த மிடில் உள்ள மைனஸை கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணி விட்டுரு. அப்போ -x2 minus IY2 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணணும்னா ரியலையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் I இன்ட்டு இமேஜினரியும் ஆட் பண்ண போகிறேன். அப்போ x1 minus x2 ப்ளஸ் I இன்ட்டு y1 minus y2 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் multiplication of complex numbers. Important. Let Z1 equal to x1 plus IY1, Z2 equal to x2 plus IY2. So ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணுற. Z1 Z2 equal to x1 plus IY1 into x2 plus IY2. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன பண்ண அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம அல்ஜிப்ராவில் செய்வோம்ல, டேம் பை டேமாக ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ டேம் பை டேமாக ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ x1 x2 xi x1 y2. அடுத்து IY1 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது I x2 y1 I into I ஸ்கொயர் y1 y2. இதில் உனக்கு I ஸ்கொயரோடைய வேல்யூ வந்து -1 அப்படின்னு தெரியும். அப்போ இந்த டேர்மில் I ஸ்கொயருக்கு பதிலாக -1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஐஏ இல்லாத டேர்ம் என்னது? x1 x2வும் மைனஸ் y1 y2வும் ஐஏ இல்லாத டேர்ம். ஐஏ இல்லாத டேர்முக்கு பேர் என்னது? ரியல் பார்ட் அப்படின்னு பேர். ஸோ அப்போ ரியல் பார்ட்டை குரூப் பண்ணுறேன். x1 x2 minus y1 y2. இந்த ரெண்டு இமேஜினரி பார்ட்லையும் ப்ளஸ் ஐயை காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்தா அப்படின்னா x1 y2 ப்ளஸ் x2 y1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரையும் என்ன ஃபார்மெட்டில் எடுத்திருக்க? எக்ஸ் ப்ளஸ் IY அப்படின்னு ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். நீ என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சர் என்ன ஃபார்மெட்டுக்கு வந்துடணும்? ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நோட். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z by I. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z ஐயால் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்படி ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். லெட் Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் IY. நெக்ஸ்ட் இசட்டை ஐயால் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ I இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் IY. இந்த ஐயை கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா IX ப்ளஸ் I ஸ்கொயர் Y அப்படின்னு வந்திருக்கும். I ஸ்கொயரோடைய வேல்யூ -1, ஸோ -y.
ஸோ எப்போவுமே ரியல் பார்ட்டு தான் முதல்ல வரணும், இமேஜினரி பார்ட்டு ரெண்டாவது டேர்மாக கொண்டு வர போகிறேன். அப்போ -y + ix அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த இசட்டையும் ஐஇசட்டையும் ஆர்கன் பிளேனில் பிளாட் பண்ணுறேன். அப்போ இசட் = x + iy, அதை x, y அப்படின்னு எடுத்திருக்கோம். ஐஇசட் அப்படிங்கிறது -y + ix, இது ஆர்டர் பல எழுதும்போது -y, x அப்படின்னு எழுதியிருப்பேன், அதை பிளாட் பண்ணியிருப்பேன். இந்த ஐஇசட் அப்படிங்கிறது இசட்டை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுனால கிடைக்கிது. ஓகேவா? ஸோ ஐஇசட்டோடைய பொசிஷன் வந்து இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணதான் கிடைக்கிது. ஓகே, ஓகேமா. ஸோ அந்த லாஸ்ட்டு நோட்டை வச்சுட்டு in general multiplication of complex number z by I, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணுற அடுத்தடுத்து successfully gives a 90 degree counterclockwise rotation successfully about the origin. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டினியூவாக ஐயால் ப்ராடக்ட் பண்ணிகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த நியூ நம்பர் வந்து 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் ஆரிஜினை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இன் ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் பை ஐ இசட்டை சக்ஸஸ்ஃபுல்லியாக ஐயால் ப்ராடக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா நியூ நம்பருடைய பொசிஷன் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் ஆரிஜினை பொறுத்து ரொட்டேட் ஆகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டுன்னா பின்னாடி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி exercise 2.2. Evaluate the following if z = 5 - 2y and w = -1 + 3i. z, w அப்படின்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருமே ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஓகேவா? x + iy ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் z + w, z ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் w ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ரியலையும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ 5 - 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு -2 ப்ளஸ் 3. இப்போ 5 - 1 4, -2 ப்ளஸ் 3னா 1 வந்துருக்குமா? இப்போ 1 இன்ட்டு ஐ. ஸோ வந்திருக்க ஆன்சரும் பாரு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு z - iw. ஓகேவா? அப்போ இசட் எடுத்திருக்க -i இன்ட்டு டபிள்யூங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஐயை கொண்டு இன்டீரியராக ப்ராடக்ட் பண்ணுறேன். நீ -ஐயை கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐயை ப்ராடக்ட் பண்ணும்போது -i ப்ளஸ் 3i². i² வேல்யூ -1. அப்போ -i -3 அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த மைனஸை கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ 3 + i, அதாவது +i + 3ன்னு வரும். அதை மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறேன். அப்போ ரியலையும் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரியும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் 8 - i அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 2z + 3w. 2 இன்ட்டு z வேல்யூ ப்ளஸ் 3 இன்ட்டு w வேல்யூ. 2வை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கேலாரால் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 2 5s are 10, 2 2s are -4i. 3யை உள்ள ப்ராடக்ட் பண்ணும்போது -3 ப்ளஸ் 9i. ஸோ 10 - 3 ரியல் பார்ட்டியும் ஆட் பண்ணுற இமேஜினரியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் 7 + 5i. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் ZW. இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் டபிள்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம், டேம் பை டேமாக ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 5ஐ வச்சு ப்ராடக்ட் பண்ணுறேன். -5 ப்ளஸ் 15i. அடுத்து -2y வச்சு ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 2y -6i² அப்படின்னு வந்துருக்கும். இதில் i² வேல்யூ -1. அந்த மைனஸும் இந்த மைனஸ்க்கு வந்து ப்ளஸ்ஸாக மாதிரி இருக்குமா? 15i + 2y அப்படின்னா 17i வந்துருக்கும். அப்போ -5 + 6 அப்படின்னா +1. அப்போ 1 + 17i வந்திருக்கு. ஆன்சர் பாருங்கள் ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் இருக்குது. x + iy ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம் z² + 2zw + w². ஓகேவா? இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஃபார்முலா பாருங்கள் a² + 2ab + b² அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர். இந்த z + w த ஹோல் ஸ்கொயர் தான் 6th சம்மாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் z + w உடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ 4 + i z + w உடைய வேல்யூ வந்து 4 + i த ஹோல் ஸ்கொயர். இதை a + b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணு. ஓகேவா? அப்போ a² 4² 16 + b² i² + 2ab அப்படின்னா 8i. i² வேல்யூ -1. 16 - 1 அப்படின்னா 15 + 8i. ஓகேவா? ஃபிஃப்த்து சம்மும் ரெண்டு இதாக பிரித்து செஞ்சுருக்கோம். இதை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ஃபிஃப்த்து சம், இது தனியாக கேட்டாங்க அப்படின்னா 6th சம். ஓகேவா? நான் 5th 6th கம்பைன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.